ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயனற்ற அனைத்து அரசாங்க நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி உத்தரவு. துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட முடியாது. அதிகாரம் தொடர்பில் நீதியமைச்சர் விளக்கம். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரதவிரு ஓய்வூதிய திட்டம். அரசு புதிய நடவடிக்கை. மாளிகாவத்தையில் போதைப் பொருட்களுடன் இளைஞன் கைது. ஜூனில் குறைந்த வெளிநாட்டு பணவரவு. கோர விபத்து, இளைஞன் பலி, தாய் படுகாயம். தப்பியோடிய சாரதி வவுனியாவில் கைது. ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்து. ஈரானுடனான பேச்சுவார்த்தையை தொடர அமெரிக்கா குழு இன்று ஓமான் பயணம். தொடர்பான விரிவான செய்திகள். பொதுமக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒரே அமைச்சின் கீழ் அல்லது வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே நோக்கத்திலான பல்வேறு அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இலங்கை உரக்கூட்டு தாபன செயற்பாட்டில் இருக்கத்தக்கதாக எம்பாவல போஸ்போர்ட் நிறுவனம் உருவாக்கப்பட்டமை அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட இவ்வாறான நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிப்பதால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் மூடுவதற்கான செயற்பாடுகளை விரைவாக முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெவ்வேறு அமைச்சர்களின் கீழ் ஒரே செயற்பாட்டுக்கான பல நிறுவனங்கள் இருப்பதால் திட்டங்களை செயற்படுத்துவதில் செயற்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை வளாகத்தில் ஏற்படும் கலவரங்களை அடக்க துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இல்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் அங்கு நடந்த துப்பாக்கிச்சூடுகள் குறித்து கருத்தினை தெரிவித்த அமைச்சர், சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே துப்பாக்கிச்சூடு நடத்தும் அதிகாரம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ராணுவம் மற்றும் போலீஸ் தொடர்பில் ஒரு கட்டளை தொடர் மூலம் செயற்படுத்தப்படும் துப்பாக்கிச்சூட்டுக்கான உத்தரவுகள் சிறை அமைப்பில் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து தமக்கு இன்னும் ஆழமான புரிதல் இல்லை என்றும் அது குறித்து தனக்கு மேலதிக தெளிவு தேவைப்படுவதாகவும் அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்தாது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், சிறை வளாகத்துக்குள் துப்பாக்கிகளை பயன்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். சிறை வளாகத்துக்குள் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்காக அவர்களின் பணிக்காலம் மற்றும் வருமானத்தை அடிப்படையாக கொண்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கருத்தினை வெளிப்படுத்தும் போதே இந்த திட்டத்தில் இணையும் தொழிலாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஓய்வூதிய முறையை தெரிவு செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஓய்வு பெற்ற பின்னர் மாதாந்தம் ஓய்வூதியம் பெறுவதா அல்லது பணிக்காலம் நிறைவடைந்ததும் மொத்த தொகையை ஒரே தடவையாக பெற்றுக்கொள்வதா என்பதை தொழிலாளர்களை தீர்மானிக்க முடியும். மேலும் சட்டப்பூர்வமாக அனுப்பப்படும் பண வனுப்பல்களின் பதிவுகளை முறையாக பராமரிக்கவும் ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து விசேட செயலி ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவிரு ஓய்வூதிய திட்டத்துக்கான குவைத் நிதியம் 2.1 பில்லியன் ரூபாவை நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் 2026 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் திட்டமிடல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 17 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 2025 ஆண்டு வரலாற்றில் அதிகளவிலான வெளிநாட்டு பணவரவு பதிவாகியுள்ளது. எனினும் தற்போதைய ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளதால் அதனை
விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய தன்னார்வல ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மாளிகவத்தை பகுதியில் போதை மாத்திரைகள், ஹொக்கைன் மற்றும் குஷ் போதைப் பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மத்திய பிரிவின் குற்றவியல் பணியகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 69 கிராம் குஷ் போதைப் பொருள், 18 கிராம் ஹொக்கைன் மற்றும் 40 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கிராண்ட்பாட்ஸ் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பிய பணத்தின் மூலம் கடந்த ஜூன் மாதத்தில் நாடு 695 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் புதிய புள்ளி விவரங்களின்படி கடந்த மே மாதத்தில் வெளிநாட்டு பணமளிப்புகள் மூலம் 847 மில்லியன் டாலர் கிடைத்திருந்த நிலையில் ஜூன் மாதத்தில் அது 152 மில்லியன் டாலர்களால் குறைந்துள்ளது. அதேவேளை 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான 6 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளிகள் பணமனுப்பல்கள் மூலம் இலங்கைக்கு கிடைத்த மொத்த வருவாய் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலாண்டு பகுதியுடன் ஒப்பிடும்போது 23.2% அதிகரிப்பு என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 2026 ஜூன் மாதத்தில் சுற்றுலாத்துறையின் மூலம் இலங்கை 151.1 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் பெற்றுள்ளது. எனினும் 2025 ஜூன் மாதத்தில் சுற்றுலாத்துறை வருவாய் 169.5 மில்லியன் டாலராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருவாயும் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் உயிரிழந்துள்ளார். வாகன விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் ரக வாகன லோரியை அதில் சூட்சுமமாக மறைந்திருந்த சாரதியையும் விபத்து இடம்பெற்ற 48 மணி நேரத்துக்குள் போலீசார் கைது செய்துள்ளனர். 82 பாதுகாப்பு கேமராக்களை ஆய்வு செய்து முன்னெடுக்கப்பட்ட நீண்ட பரிசோதனையின் பின்னர் மாரவில தலைமையக போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் வவுனியாவில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். கடந்த 7 திகதி இரவு 9:30 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்தை ஏற்படுத்தி தப்பி சென்ற டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிள் பயணித்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவருடன் பின்னால் இருந்த அவரது தாயார் பலத்த காயங்களுடன் மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக ராகம போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்றவுடன் டிப்பர் வாகனத்தை நிறுத்தாது அதன் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் இந்த வாகனத்தை கைப்பற்ற விரிவான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கட்டுநெறி பகுதியில் வசித்து வந்த ரித்ம பெர்னாண்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அடுத்த குடும்பத்தின் ஒரே ஆண் பிள்ளை எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவரது தந்தையும் சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து வீட்டிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் இலக்கங்கள் தெளிவாக இருக்கவில்லை. 82 பாதுகாப்பு கேமராக்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்து பல பிரதான வீதிகள் மற்றும் குறுக்கு வீதிகளில் வவுனியாவில் மறைந்திருந்த சாரதியை கைது செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது என்பதை ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா கோரியுள்ளது. அத்துடன் வர்த்தக கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை நிறுத்த உறுதியளிக்க வேண்டும் என்றும் இன்றைய பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக கூறியிருந்த போதிலும் அதனை மீண்டும் தொடர்வதற்கான இணக்கத்தை தோற்றுவித்துள்ளார். இதன் அடிப்படையிலே ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு ஒரு தவறு என்பதை ஈரான் தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஊடகம் செய்தியை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் ஈரானுக்குள் இருக்கும் ஒரு முரண்பாடான குழுவே இதற்கு பொறுப்பு என ஈரானியர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையை தொடர அமெரிக்கா குழு இன்று ஓமான் செல்ல உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான குழுவானது
சமாதான முயற்சிகள் குறித்து ஈரான் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயனற்ற அனைத்து அரசாங்க நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி உத்தரவு. துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட முடியாது. அதிகாரம் தொடர்பில் நீதி அமைச்சர் விளக்கம். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரதவிரு ஓய்வூதிய திட்டம். அரசு புதிய நடவடிக்கை. மாளிகாவத்தையில் போதைப் பொருட்களுடன் இளைஞன் கைது. ஜூனில் குறைந்த வெளிநாட்டு பணவரவு. கோர விபத்து, இளைஞன் பலி, தாய் படுகாயம், தப்பியோடிய சாரதி வவுனியாவில் கைது. ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்து. ஈரானுடனான பேச்சுவார்த்தையை தொடர அமெரிக்கா குழு இன்று ஓமான் பயணம். இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.